பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகமம் 14வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனமும் சொல்லுகிறது பாருங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அந்த சோதோமின் ராஜா அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து பார்த்து அவன் கேட்கிறான், ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். பாருங்க, அதற்கு ஆபிரகாம் நல்ல அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாம் ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை நீ சோதோமின் ராஜா நீ ஆசீர்வதித்தேன் என்று சொல்லாதபடிக்கு, என் அழகான ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு, நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றைகளும் எடுத்துக்கொள்ளேன் என்று. அல்லேலூயா. எப்படி அழகா பாருங்க. ஆபிரகாமுக்கு தெரியும், என்னை அழைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அழைத்த தேவன் என்னை நடத்துகிறவர். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி பாருங்க, ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றைகளும் எடுத்துக்கொள்ளேன். அல்லேலூயா என்று பாருங்க, எடுத்துக்கொள்ளேன். அப்ப நான் இதை எடுத்துக்கொள்ள, நீ ஆசீர்வதித்ததா நான் சொல்லக்கூடாது, என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், அதை பலனை கொடுக்கிறது யார்? கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரை முதலிடம் கொடுக்கணும். எந்த ஒரு மனுஷர் மூலமாக தேவன் உதவி செய்தாலும் அந்த மனுஷரை பிரியப்படுத்தவோ அவர்களை கனப்படுத்தவோ தேவனை கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தான் யார் மூலமாவது உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. இப்போ அழகாய் ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் ஒரு சரடு கூட எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா நீ அதை நான் கொடுத்து ஆபிரகாம் ஆசீர்வதித்தேன் என்று சொல்லக்கூடாது. என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை அழைத்தவர் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி என்று சொல்லி விசுவாசித்து, அந்த ஆபிரகாமுக்கு உள்ள விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையிலே விசுவாசியுங்கள். வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனா. உங்களுக்கென்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரானால் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் அது பொய் சொல்லாது. அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பொய் சொல்லுகிறது அல்ல. இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படியே விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நிகழ்ச்சி நல்ல பிதாவே. ஆமேன்.